வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 21/1/2026 ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. வாங்க ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாங்க. இப்போ தக்காளி விலை பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க. சோம் தக்காளி 150 to 280ங்க. சாகோ 180 to 300 320ங்க. மதன் தக்காளி 160 to 280 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் லோக்கல் சம்பா 34ங்க. லோக்கல் உருண்டை 28 to 38. ஆந்திரா சம்பா 33. ஆந்திரா உருண்டை 28 to 38ங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா இரண்டுமே பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லைங்க, ஒரே எடுத்தானுங்க. அவரைக்காய் விலை பார்த்திங்கன்னா சற்று விலை உயர்ந்திருக்குதுங்க. இது விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் விவசாயிகளுக்கு பரவாயில்லைங்க. 13 ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்துதுங்க. இன்றைக்கி 1 கிலோ அவரைக்காய் 30 ரூபா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலையாக 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி 8 to 10க்கும், தேர்டு குவாலிட்டி பொடிக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 7க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 40 to 80 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்குதுங்க. காட்டுக்குள்ளேயும் சரி மார்க்கெட்லேயும் சரிங்க. 1 கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா பேர் 40 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு நாள் விட்டாலே 35 36 தான் போகுதுங்க. ஆனால் வெங்காயம் வந்து விலை சற்று குறைவாக தான் இருக்குதுங்க. பட்டை வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் 25 to 30 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. அது 2 நாள் 3 வச்சிருந்தாலும் முளப்பு முட்டைறனால வியாபாரிகள் பெருசு அதை வந்து இப்போ வாங்குறது இல்லைங்க. பெரிய வெங்காயம் எந்த மாற்றம் இல்லைங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 8 to 26ங்க. சில்லறை விற்பனை வந்து ஒரு 32 ரூபா வரைக்கும் போகுதுங்க. பூண்டு முதல் ரகம் 160 to 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டு 110 80 to 110க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் 5 to 10 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க நம்ம ஏரியாவில் பொரியல் தட்டையும்பாங்க, அங்கே வந்து பயிரும்பாங்க. பயிர் வந்து ரேட் ஏறிச்சுங்க. 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை 130ங்க. செடி முருங்கை 100. மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா 90 80 90. சோலாப்பூர் முருங்கை 140ங்க. நாசிக் முருங்கை 100 to 130ங்க. பாவக்காய் 1 கிலோ 20 to 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க. தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்ங்க. பேப்பர் சுரை 4 ரூபாய்ங்க. பந்தல் சுரை 5 ரூபாய்ங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 4 to 6 7 8 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் விலை கொஞ்சம் உயர்வுங்க. நேற்று 16 to 20 ரூபாய்க்கு போன வெண்டைக்காய் இன்றைக்கி 27 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் 20க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் 25 to 30 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், தேர்டு குவாலிட்டி 20 to 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கும், குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 9 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க நம்ம ஏரியாவில் கொத்தாவரம்பாங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சீனி அவரைக்காய்மாங்கிறதையே 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 3.5 4 ரூபாய்ங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 6 to 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 3 to 5 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வெட்டுறாங்க. பூசணிக்காய் 6 to 10 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. மார்க்கெட்டில் 10 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் திருப்பூர் மார்க்கெட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.